கருத்துக்கள் எல்லாம் நியாயமான கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். கோரிக்கை மனுவாக எங்களிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றீர்கள். எங்களுடைய அரசாங்கம் அமைந்த பிறகு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் கேட்காத கோரிக்கையெல்லாம் பல என் கையில் இருக்குது. அது இப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் வெளியில் வந்துடும். இன்னும் விவசாயிகளுக்கு பல கோரிக்கைகளை நிறைவேற்ற நாங்கள் இருக்கின்றோம் என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு, 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றியும். தயவு செய்து புரிஞ்சு, இதுல எத்தனை சீட்டு வேணாலும் வரலாம். என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க சந்தேகம் இல்லை. நமக்கு 4 இருந்தது, இப்பொழுது 40 வருமா 50 வருமாங்கிறது வேற விஷயம். நம்முடைய நோக்கம் எல்லாம் 2029 பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்மளுக்கு. மேட்டுப்பாளையத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, ஆளுங்கட்சி எதிர்த்து. அதாவது இருட்டில் மாட்டிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் இருட்டில் மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து வெளிச்சத்துக்கு இருட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது, இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது ரெண்டும் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்கிற எலிப்பறிக்குள் எடப்பாடி பழனிசாமி வசமாக மாட்டிக்கொண்டார். அது இருந்து மீள முடியாமல் இன்றைக்கு தவிக்கிற நிலையில் பாஜகவோடு அதிமுக அணி சேர்ந்ததை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள் எவரும் ஏற்கவில்லை, நிராகரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அதிமுக தொண்டர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, பிஜேபியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள இந்த பிரச்சார இயக்கத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். வணக்கம். இது கேள்விக்களம். மண், மொழி, மக்கள், இனம் இவற்றையெல்லாம் காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு பரப்புரை இயக்கத்தை தொடங்கி திமுக வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்று மக்களை காப்போம், தமிழக உரிமையை மீட்போம் என்று சொல்லி தொகுதி வாரியாக தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஓராண்டுக்கு முன்பே பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில். மக்களை கவரப்போவது யாருடைய வியூகம் என்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்கிறேன். அதே போல மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற பேராசிரியர் அருணன் அவர்களை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவிலிருந்து தமிழன் பிரசன்னா அவர்களும் இணைய போகிறார். முதல்ல திரு அருணன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். மண், மொழி, மானம் காக்க என்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை இயக்கத்தை திமுக தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாகவும் மாவட்ட செயலாளர்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்னு இந்த அரசின் சாதனையை சொல்லி இந்த பரப்புரையை தொடங்குறாங்க, உறுப்பினர்களை சேர்க்கிறாங்க. இவ்வளவு விழுக்காடுன்னு இலக்குகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோவையிலிருந்து, மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய பரப்புரையை தொடங்குகிறார். மக்களை காப்போம், தமிழக உரிமையை மீட்போம் என்ற முழக்கத்தோடு இந்த சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து போறாங்க. ஏற்கனவே இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படியெல்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த பயணத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பயணத்தை தொடங்க போறாங்க. அப்படிங்கிறப்ப இது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக அமையாதா? அதாவது பிரதான எதிர்க்கட்சி அதிமுக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். ஆகவே திமுக தேர்தல் பரப்புரை நாங்கள் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டோம். அதே நேரத்தில் அனைத்து பகுதி மக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், ஓரணியில் திரளுவீர் என்கிற முறையில் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் அந்த அறைகூவலை விடுத்து அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. ஆகவே இது இயல்பானது தான். எதிர்க்கட்சியும் இவர் வேறு ஒரு பாணியில் ஒவ்வொரு தொகுதியாக ஒரு பயணம் இன்று ஆரம்பிச்சிருக்கார். அது ஒரு நியாயம்தான், இயல்பு தான், அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சிக்கல் என்னன்னா, இவர் கூடவே பாஜகவையும் கூட்டிகிட்டு போகிறது.
பாஜகவோடு கூட்டணி அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த பயணத்தில் கூட பாஜக தலைவர்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இவர் அழைக்க அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். நீங்கள் அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இந்த மாதிரி பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதிமுக தலைவரால் என்ன பேச முடியும்? இப்போ கூட பாருங்கள், விவசாயிகளுடன் கலந்துரையாடல் என்று அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பற்றி நான் பார்த்தேன். அது விவசாயிகளோடு நாங்கள் அதிமுக எந்நாளும் நிற்கும் என்று அவர் கூறியிருக்கார். ஆனால் இயல்பாக என்ன மனசில் தோணும் என்றால், இவர் கடந்த காலத்தில் இதே மோடி அரசு, பாஜக அரசு, ஒன்றிய அரசு 3 மிக மோசமான விவசாய சட்டங்களை, அதாவது விவசாயிகள் விரோத சட்டங்களை கொண்டு வந்துச்சு. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் டெல்லியில், அதே போல் வட இந்தியாவில் பல பகுதிகளில். அந்த போராட்டத்தை எல்லாம் இவர் கொச்சப்படுத்தினார். அந்த 3 விவசாய விரோத சட்டங்களை அதற்கு வக்காலத்து வாங்கி நியாயப்படுத்தி பேசியவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த சாட்சாத் எடப்பாடியார் அவர்கள். இப்போ நான் விவசாயிகள் பக்கமே என்னால் நிற்பேன் என சொன்னால் விவசாயிகளுக்கு இது சந்தேகம் வராதா? ஏன்னா இப்போ பழையபடி பாஜகவோட கூட்டணி நடுவில் இல்லை மக்களவை தேர்தலின் போது. இப்போ மீண்டும் கூட்டணின்னா, அப்படி என்றால் பாஜக கொண்டு வந்த விவசாய விரோத சட்டங்களை ஆதரித்தவர் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்காக நான் என்னாலும் விவசாயிகளுடன் நிற்பேன் என சொல்லுகிறார். இது இரட்டை வேடம் என்று மக்கள் நினைக்க மாட்டாங்களா? அடிப்படையான விஷயமா நான் கிளப்புவது என்னவென்றால், நீங்கள் பாஜகவை இணைத்து கொண்டு இந்த பயணத்தை, கூட்டணி மட்டுமல்ல, இந்த பயணத்தையே தன்னுடைய கட்சி பிரச்சாரம் கூட அல்ல, அது ஒரு கூட்டணி பிரச்சாரம் போல, பரப்புரை போல அவர் ஆரம்பிக்கும் பொழுது, தமிழ்நாட்டுக்கு பாஜக ஆட்சி, மோடி அரசு என்ன செய்திருக்கிறது? செய்ததெல்லாம் துரோகம் தானே. எல்லா விஷயத்திலும் நிதி பிரச்சனை, மொழி பிரச்சனை, நம்முடைய நாகரிகத்தினுடைய தொன்மை பிரச்சனை, கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை ஏற்க மறுப்பது. அதே போல் இந்த பாருங்கள், தொழிலாளர் விரோத போக்கு, மிக மோசமான 3 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவற்றையெல்லாம் எதிர்த்து 9ஆம் தேதி அகில இந்திய அளவில் இன்றைய தினம் தொழிலாளி வர்க்கம் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. எங்கள் கட்சியெல்லாம் அதை உளமாற வரவேற்குது. அந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு உழைப்பாளி மக்களுக்கு எங்களுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அறைகூவல் விடுத்திருக்கார். அப்போ இப்படி நிலைமை இருக்கும் பொழுது இவர் பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பேச போகிறாரு? இப்போ உதாரணமாக விலைவாசி உயர்வுன்னு பேசினாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஜிஎஸ்டி தானே ஞாபகத்துக்கு வரும். அங்கே 5, 12, 18, 28 என்று சதவீதம் வரி இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆக பெரும்பாலான பொருட்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அஃப்கோர்ஸ் அதில் அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க, அதனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அது ஏற்குது. அந்த கவுன்சில் ஒப்புதலுடன் ஆக பெரும்பாலான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட பெரும்பாலான பொருட்களுக்கு 18% வரி போடுறாங்க. என்ன ஆகிப்போச்சுன்னா, அதனால் அதிக வரி வசூல், அதையும் பெருமையாக சொல்கிறாங்க. முதல்ல 1 லட்சம் கோடி தான் மாதம் வசூலாகிட்டு இருந்துச்சு சகோதரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம்லாம் 2 லட்சத்தை தாண்டிடுச்சு. 2 லட்சம் கோடி வரி வசூல். இதெல்லாம் யாரு கொடுக்குறா? சாதாரண மக்கள், மத்தியதர மக்கள். எடப்பாடி சொல்றாரு, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கிறோம்னு சொல்றாரு, கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. சொல்லட்டும், பாஜக என்ன நன்மை பண்ணியிருக்கு இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் திரும்ப அதுதான் கேட்குறாரு. தமிழ்நாட்டுக்குன்னு ஏதேனும் சிறப்பு திட்டம் சொன்னீங்களா ஐயா? கொண்டு வந்தீங்களா? ஆந்திராவுக்குன்னு கொண்டு வந்தீங்க, பீகாருக்குன்னு கொண்டு வந்தீங்க. ஏன்னா அவங்க தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குது, மோடி ஆட்சி. ஏன்னா தனி பெரும்பான்மை இல்லை. அப்படி பார்த்து தான் நீங்கள் சிறப்பு திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு என்ன சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்தீங்கன்னு அவர் கேட்குறாரு. அது என்ன தனியாக செஞ்சவங்க, மக்களுக்காக சேவை செய்கிறவங்க, அவங்களோட கூட்டணி. ஏன்னா இப்போ நடந்த இவங்க பாஜகவும் கலந்து கொண்ட மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்கிற முறையில் அவங்க சங் பரிவார மாநாடு நடந்துச்சு. அங்கே போடப்பட்ட தீர்மானங்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என சொல்ல வேண்டிய நிலை யாருக்கு ஏற்பட்டுச்சு? அதிமுக தலைமைக்கே. ஏன்னா அந்த அளவுக்கு அது மத பகைமைகளை மூட்டக்கூடிய தீர்மானங்கள், அந்த பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கலை. அங்கே எடுக்கப்பட்ட உறுதிமொழியை நாங்கள் ஏற்கலை. அதிலும் பெரியார் அண்ணாவை விமர்சிக்கிற மாதிரி ஒரு காணொளி காட்சி, அதை நாங்கள் ஏற்கலை.
இப்படி மதப்பகமையை தூண்டுகிற மாதிரி தானுங்க இப்போ கூட இந்த தமிழ்நாட்டிலையும் வடக்க மட்டுமல்ல. என்ன நன்மை செஞ்சிச்சு பாஜக? எதன் அடிப்படையில் பாஜகவோடு சேர்ந்து வருகிறார் தமிழ்நாட்டில் என்கிற கேள்வி தான் எழப்போகுது. ஆகவே தேவையற்ற சுமையோடு இன்றைய தினம் இந்த பயணம் என்பது வந்து அதாவது சுமை குறைவாக இருந்தால் தான் பயணம் நன்றாக இருக்கும் என்று அந்த பஸ்ஸு ரயிலெலாம் அந்த காலத்தில் போடுவாங்க. ஆனால் இவருடைய பயணத்தில் தேவையில்லாத பாஜக என்கிற சுமையோட வர்றாரு. ஆகவே இவருடைய பயணம் வந்து நீங்க பாஜக சுமைன்றீங்க, இருவரும் திமுக எதிர்ப்பு என்கின்ற ஆயுதத்தை எங்களுடைய பலமாக எடுத்துக்கிட்டு தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். திமுக பொய் வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருக்கு, மக்கள் விரோத போக்க கடைபிடிக்குதுங்கிறத சொல்லி இந்த சுற்றுப்பயணத்தை எடப்பாடி அவர்கள் தொடங்குறாரு. தொண்டர்களுக்கும் அதைத்தான் அரைக்கூவலாக விடுக்கிறாரு. அது அவங்களுக்கு பாசிட்டிவா அமையாதா திமுக எதிர்ப்புங்கிற புள்ளி? இல்லைங்க, திமுக அதனுடைய தேர்தல் அறிக்கையில் பலவற்றை நிறைவேற்றியிருக்கு. தேர்தல் அறிக்கையில் சொல்லாத பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அமுல்படுத்தியிருக்கு. அதே நேரத்தில் சிலவற்றை இன்னும் அமுல்படுத்தாமல் இருக்குது. நாங்கள் ஒன்றும் மறைக்கலை, எங்கள் கட்சியை பொறுத்த வரையில் இன்னும் 7-8 மாதம் இருக்குது. அதற்குள் அவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இவங்க வந்து வேணால் பேசி வரட்டும். ஆனால் மக்கள் கேட்பாங்கல்ல, பாஜக கொடுத்த வாக்குறுதிகளை பூரா நிறைவேற்றிட்டாங்களா? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தரேன் நாங்கள் 11 வருஷமாச்சு. குறு சிறு நடுத்தர தொழில்கள் நலிவடைஞ்சு இந்த ஜிஎஸ்டினாலே வேறு பிரச்சனையினாலையும் இன்று இருந்த வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. அப்புறம் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தையெல்லாம் கைப்பற்றுவோம் நாங்கள். இப்போ என்னாச்சு தெரியுமா? 3 மடங்கு அதிகமாகிடுச்சு. சுவிஸ் வங்கியில் இந்தியர்கள் போட்டு வைத்திருக்கிற கருப்பு பணம். நான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ மக்கள் கேட்பாங்கல்ல, கூட பாஜக கூட்டி வர்றீங்க, மோடி அரசு அவங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்கன்னு கேட்பாங்கல்ல. கேட்பாங்களா? சரி, அக்னீஸ்வரன் கேட்பாங்கல்ல, பாஜகவை கூட்டிட்டு போறது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியிலிருந்து பல விமர்சனங்களை சொல்லிட்டு அதிமுக வெளியில வந்தது. திமுகவை வந்து என்ன பொய் வாக்குறுதியை கொடுத்தீங்க, மக்கள் விரோத போக கடைபிடிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தை வச்சாலும் அதே விமர்சனம் தமிழ்நாட்டினுடைய பார்வையிலிருந்து மாநில அரசினுடைய பார்வையிலிருந்து பாஜக மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. நிதி ஒதுக்கீடு இப்படியெல்லாம். அதுல எடப்பாடி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதெல்லாமே ஒரு கேள்வியா வைக்கப்படுமே. கூட பாஜகவையும் கூட்டிட்டு போனா இன்னொரு சிக்கல் அப்படின்றாங்க. யோசிக்கிறீங்களாட்டு இருக்கு? அதாவது நான் வந்து பேசும்போது யோசித்து தானே பேசணும். சரி, நான் என்ன பழம்பெரும் அரசியல்வாதி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், திமுகவினுடைய அந்த சொற்றொடர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மண் வளம் பூமி அந்த இதை சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை என்பது தான் 2026க்கான என்னுடைய அந்த வாக்குறுதி. முதல் அதுதான் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசும்போது மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் அருணன் சார் சொன்னாங்க, என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் கரெக்டுப்பா, விவசாயி போராட்டத்தில் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு. அந்த விவசாயி போராட்டத்தில் தான் 2019 இதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க, 2021 இதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க, 2024 நாடாளுமன்றத்தில் இதை சொல்லித்தான் வெற்றி பெற்றீங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அந்த விவசாயி போராட்டத்தை சொல்லி இன்னொரு 30 வருஷத்துக்கு வெற்றி பெறலாம்னு நினச்சிட்ருக்கீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த விவசாயி முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்ன நிலைமையில் இருக்குது? மாநில அரசு 75%, மத்திய அரசு 25% என்று இருந்ததே, அது என்னாச்சு? அது மட்டும் இல்லை, இங்கே மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய மாநில அரசு அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டிய இந்த ஊரக வேலைவாய்ப்புதில் என்ன நிலைமையில் இருக்குது? அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. அதிமுகவை குறை சொல்லுவது மட்டும்தான் திமுகவுக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் நிதியே கொடுக்கல. ஆனா நீங்க தானே சொல்றீங்க நாங்க வந்து மத்தியில 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி 39 பெற்றோம். போராடி பெற தெரியாதவர்கள் மாநில அரசாங்கம் அது கரெக்ட் இல்ல? ஆமா, இதே முந்தைய அரசாங்கத்தை என்ன சொன்னீங்க? முதுகெலும்பு இல்லாதவர்கள், எடப்பாடி கூட்டணி நீங்க விவரமானவங்க, முதுகெலும்பு இருக்கிறவங்க ஏன் போராடி பெற முடியவில்லை? இதெல்லாம் ஒரு டிமாண்ட் வைக்கலாம்ல. மாநில நலனுங்க,
இங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதானங்க அரசாங்கம் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது. மக்கள் என்ன நினைச்சாங்க, நம்பி உங்ககிட்ட தான் அரசாங்கத்தை கொடுத்தாங்க. ஆகவே அதிமுக அரசாங்கம் செய்ததை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யல. அதனால திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சொல்லை மற்றும் வைத்துக் கொண்டு அவர்கள் கட்சியை நடத்தணும், தேர்தலில் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். ஆனால் அதிமுக அரசாங்கம் என்பது செயல்படுகின்ற ஒரு இயக்கமாகத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. அதனாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஐயா பேசும்போது சொன்னாரு திமுக பலவற்றை செஞ்சிருக்கிறாங்க, பலவற்றை செய்யலை அப்படின்னு. ஆனால் அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, திமுக சொன்னதில் 98% செய்யவே இல்லைங்க, கணக்கு தப்பாக போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா சொல்கிறாரு நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாரு. ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதையும் தாண்டி இப்போ இவங்க சொல்கிறபடியே பார்த்தா, அதாவது ஜிஎஸ்டி இவ்வளோ போயிருக்கு, அது அவ்வளோ போயிருக்குது எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சது நீங்க தானே, பெற்றிருக்கீங்கல்ல, யார் கேட்க வேண்டும், யார் கேட்க? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கலாம், தீர்மானம் போடலாம், போராடலாம், எல்லாம் செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்த முடியாது. அதிக ஆட்சியாளர் இருக்காங்களா அவங்ககிட்ட தானே இருக்கு. அதான் சொல்ல வரேன். ஆனால் குரல் கொடுக்கலாம். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாஜகவுக்கு ஃபேவரான ஆட்சி ஒரு மாநிலத்தில் நடக்குதுன்னா, நீங்க சொல்றது இப்படிதான் இருக்கு. பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அங்க எந்த தங்கு தடையும் இன்றி திட்டங்கள் செயல்படுத்தப்படும், நிதி ஒதுக்கப்படும். நீங்க 40 எம்பியை கொண்டுட்டு வந்தாலும் குரல் தான் கொடுக்க முடியும், நிதி ஒதுக்கப்படாதுன்னு சொல்றீங்களா? நீங்க செயல்படாத அரசாங்கம். அதான் முதல்ல சொல்லிட்டேனே, இதே அரசாங்கம், இதே மத்தியில பாஜக அரசாங்கம், இதே இப்ப பாருங்களேன், பேராசிரியர் அருணன் பேசுகிற போது அமைதியாக இருக்கிறீர்கள். என்ன மட்டும் ஒவ்வொரு இடத்துல சாட்டையால் அடிக்கிறீங்க. நான் இப்ப கேட்பது அதே பாஜக அரசாங்கம், அதே பிரதமர் நரேந்திர மோடி, அதே. ஆனால் அன்றைக்கு 150% சொத்து வரியை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உயர்த்தலையே, மின்சார கட்டணத்தை 52% உயர்த்தலையே, 18 கடிதங்கள் மத்தியில் இருந்து வந்துச்சு, ஆனால் 52% உயர்த்தலையே திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள். ஆகவே உங்கள் நிலைப்பாடு என்பது பாஜகவை சொல்லி பூச்சாண்டி காட்டி அதுல இவங்க கள்ள கூட்டணின்னு சொல்லி மாநில அரசாங்கத்துக்கு எதையுமே செயல்படாம இருப்பதுதான் உங்கள் குறிக்கோள், கொள்கை, வெற்றியின் லட்சியம். அப்படின்னா நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறுகிறோம் சொல்லுது. இது எந்த ஊர்ல நியாயம்? வேணும்னே மாநில அரசு செயல்படாம இருக்குதுன்னு பாஜக குறை சொல்றதுக்காக பண்றாங்கன்றீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க நீட்டு விலக்குன்னு சொல்லிட்டீங்க? இன்னும் வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா? செய்யலையே. ஓகே, அப்ப எதையுமே செய்யாமல் அரசியல் கட்சிகள் குறை சொல்லுவது மட்டுமே. நீங்க நீட்டு விலக்குக்கு ஆதரவா தானே இருக்கீங்க? எது? அதிமுக நீட்டு விலக்குக்கு ஆதரவா தானே? தமிழ்நாட்டுல 230 எம்எல்ஏ ஆதரவா தான் இருக்காங்க. ஆனால் திமுக மட்டும் தான் எதிர்ப்பாக. அவங்க செயல்படல சார், செயல்பட முடியாது. பக்கத்திலே ஸ்ரீகாந்த் கருணேஸ் இருக்கிறாரு சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்களை காப்போம், தமிழக உரிமையை மீட்போம் ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் அதுல பங்கேற்கிறாங்க, கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள்லாம் பங்கேற்கிறாங்க. தமிழக உரிமையை மீட்போம் ஒரு முழக்கத்தை வைக்கிறப்ப இப்ப அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்னது போல நீட்டு விலக்கு கூட தமிழகம் சார்ந்த ஒரு உரிமை குரல் தான். இந்த முழக்கங்களை அவங்க முன் வச்சா அதுக்கு பாஜக ஒத்துழைப்பு கொடுக்குமா? பாஜக கூட கூட்டணியில வர்றதே ஒரு பெரிய சிக்கல் தான், அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும்னு இவங்கெல்லாம் கருதுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு திமுக தேர்தல் களத்தை சந்திப்பதற்காக ஒரு கொஞ்சம் முன்னாடியே களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தகவல் தெரிந்துவிட்டது வெற்றிக்கான வாய்ப்பு சூழல் இல்லை என்று. பரவாயில்ல. அதே மாதிரி வேதனையில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு எடப்பாடி அவர்கள் இறங்கியிருக்கிறார். மக்களை காப்போம், வேதனையில் இருக்காங்க அப்படின்னு அவர் களமிறங்கி இருக்கிறார். நாங்கள் என்டிஏ அலையன்ஸில் பேரணியில் எல்லாரும் எங்களோடு அப்படிங்கிற முழக்கத்தோடு நாங்களும் இருக்கிறோம். எங்கள் கூட்டணி பற்றி நீங்கள் ஆரம்பித்ததில் முதல்ல ஒரு தெளிவு கொடுத்துட்டு நான் மேற்கொண்டு பேசுகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுடைய தேசிய தலைவர்கள் வந்தபோது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை எங்கள் என்டிஏ கூட்டணிக்கான தலைவர் திரு எடப்பாடி அவர்கள், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், அவர் தலைமையில் தான் அமையப் போகிறது ஆட்சி என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.
எங்களுடைய கட்சியின் இல்ல நிலைப்பாட்டில் நடுவுல அதிமுகவை சார்ந்தவர் முதலமைச்சரா இருப்பாருன்னு சொல்றப்போ ஒரு ஆப்ஷனை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம் அது அவங்க கட்சியில் எடுக்க முடிவு. அவங்க கட்சியில் அமித்ஷா எதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இது வந்து திமுக மாதிரி நடக்கிற ஒரு இது கிடையாது. அதே குடும்பத்திலேருந்து தான் ஒருத்தர் வரப்போறாங்க. ஜனநாயக முறைப்படி நடக்குது, அங்கே தேர்ந்தெடுப்பாங்க. அதனால அந்த முடிவை நாங்க எங்க சொல்லால சொல்ல வேண்டியதில்லை. அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். உங்க கட்சியில தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாங்களா சார் தேசிய அளவுல? அது ஏதோ ஒரு வருஷமா எங்க கட்சியில வந்துங்க தேர்வு முறையில தான் அங்க நடக்கும். அங்க தேர்வு எடுப்பாங்க. அதுல 3-4 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்கள் தேர்தல் களத்தை சந்திப்பார்கள். அது முறைப்படி நடக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, முழுமையான ஜனநாயக முறைப்படி நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் உண்மையாகவே ஓபிசிக்கும் இன்னும் பிற்பட்ட சமுதாயத்தினருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கி இருக்கிறோம். அது மற்ற இடத்துல பேசுகிறவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவராக வருவாங்க இங்கே, அது பேசுகிற கட்சியில் எல்லாம். ஆனால் நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்குள்ளே வர நினைக்கிறேன். நீங்கள் வேறு இடத்துல எனக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். மண்மொழி மக்கள் என்ற முழக்கத்தோடு இவங்க களத்தை சந்திக்கிறார். இதை மீட்க போகிறார்கள் என்று 75 ஆண்டு காலமாக தூங்கி கொண்டிருந்ததா திமுக? உங்க கையில தான் ஆட்சி இருந்தது. இந்த மண்ணை நீங்க விட்டுட்டீங்களா? மக்களை நீங்க மறந்து விட்டீர்களா? மொழியை நீங்களே காக்க மறந்து விட்டீர்களா? இன்றைக்கு தான் கண் விழித்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? நீங்க 49ல் ஆரம்பிச்ச திமுக இன்னைக்கு 25ல் தான் ஒரு முழக்கம் வராங்க. என்னன்னா மண்ணையும் மொழி யார் கையில் இருந்து மீட்க போகிறீர்கள்? உங்கள் கையில். நான் போட்டிருக்க சட்டை, ஒரு நிமிஷம், நான் போட்டிருக்க சட்டையை நான் தான் காப்பாற்றணும். நீங்க ஆட்சி செய்யற மாநிலம் உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. அதே சட்டையை மீட்க வேண்டாம். பேக்டோர் வழியாக இந்தியை திணித்தால், அதாவது இதுதான் இந்த பூச்சாண்டியை நீங்கள் இல்லாமலே ஒரு கட்சியின் மூலமாக இப்ப இலையின் மீது தாமரை மலரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூகத்தோட வந்தா அப்ப மண்ணை காப்போம், மொழியை காப்போம்னு அவங்க இறங்க தானே செய்வாங்க. அது ஒன்றும் புதுசா இல்ல, அது தொடர்ச்சியாக உங்களுடைய திமுகவின் நல்ல கருத்தை சார்பாலாம் கிடையாது. நீங்க பதில் சொல்றேன். நான் எதிர்கருத்து நீங்களும் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அது சொல்றது தான் சகோதரர் பிரசன்னா வந்திருக்கிறாங்க. அருணன் அவர்களிடம் கேட்டேன். நான் இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். திமுக வந்து அவங்க ஆட்சியில் முற்றிலுமாக தோற்றுவிட்டார்கள். முற்றிலுமாக மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு ஒவ்வொரு கொலை நடக்கிறப்பவும், ஒவ்வொரு பெண் கற்பழிக்கப்படும் போதும் முதல்வர் அவர்கள் சொல்லுவதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இப்போ நடந்த சிவகங்கையில் நடந்த அந்த கொலைக்கு பிறகு, காவல்துறையினரால் அந்த கொலைக்கு பிறகு நீங்கள் ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு வாரத்தில் 8 கொலைகள், மிக வன்மமான கொலைகள் நடந்திருக்கிறது. 8 கொலைகள் நடந்திருக்கு. வேணா சூலூரில், சிவகங்கை, விருதுநகர், திருநின்றவூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சென்னை, மறுபடி சிவகங்கையில் நடந்திருக்கு 4ஆம் தேதி. இத்தனை கொலைகள் நடந்தபோது இந்த இரும்பு கரம் என்ன பண்ணிட்டு இருக்கு? எப்படி நீங்க அடக்காம ஏன் இது கட்டுப்பாட்டுக்குள்ள? சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்க காரணம் இங்கே போதை கலாச்சாரம், அதே மாதிரி மற்ற விதமான சாராயம், டாஸ்மாக்னு எல்லாம் இருக்கிறதுனால எல்லா கொலைகளுமே 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். தன்னிலை மறந்து செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தமிழகத்திற்கு ஒரு போதை கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியதிலிருந்து மீட்பதற்காக தான் எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இன்றைக்கு. அதனால தான் மக்களை மீட்போம், மக்களை காப்போம்ங்கிற ஒரு முழக்கத்தை அவர் முன்னெடுத்து போகிறார். எல்லா இடங்களிலும் நாங்களும் போகிறோம். நீங்கள் அதிமுக கொடிக்கு இணையாக பாஜகவின் கொடிகள் இருக்கிறது. மக்கள் ஆரவாரமாக எங்களை வரவேற்கிறார்கள். மக்கள் எழுச்சியோடு தான் அந்த இது நடக்கிறது. இன்னும் நீங்கள் ஓரணியில் நில்லுங்க, எங்களுடைய பேரணி தான் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற போகிறது. அதுக்கு ஒரே ஒரு ஒற்றை உதாரணம் என்னென்னா, இந்த ஊடகத்திலேயும் சரி, ஒவ்வொரு ஊடகமும் இதுவரை பேசிய பேசுபொருள் என்ன பேசினாங்க? பாஜக இந்த ஆட்சியில் பங்கு பெறுமானா அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒற்றை விடயம் என்றால், அடுத்து நடக்க போகிறது அதிமுக ஆட்சி தான். அந்த ஆட்சியில் பாஜக இருக்கா இல்லையாங்கிறது தான் மக்களுக்கான கேள்வியாக அனைத்து ஊடகங்களும் முன்வைத்ததே தவிர அதில் யாருக்குமே மாற்று கருத்தில் இந்த ஊடகம் உட்பட எல்லாரும் பேசினாங்க. அதே மாதிரி அவங்க பேசும்போது, அருணனையாவோட வயதுக்கு மரியாதை கொடுத்து சொல்கிறேன், அவர் பேசும்போது அவர் நகைப்புக்கிடையில் சொல்கிறார், எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டார்கள்னு. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, மக்களை சொல்லுங்க, என்ன நிறைவேற்றி இருக்கிறார்கள்? 98%, 90% சதவீத கணக்கு சொல்றாங்க. அடிப்படையாக எல்லாத்துக்குமே மத்திய அரசு தான் காரணம் என்றால், நீங்க மாநில ஆட்சியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மத்திய அரசும் வாக்குறுதிகளை சொல்லி தானே 2 முறை 3வது முறையும் வந்தீங்க. முதல் முறை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறார்ல, அதை அட்ரஸ் பண்றீங்களா இல்ல அதை அப்படியே கடந்து போயிடலாம்? நம்ம இப்ப தமிழகத்தோட பேசு பொருள்ல இருக்கிறோம். இதுக்கான என் கருத்து முன் வச்சுட்டு உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக சொல்றேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக பொத்தாம் பொதுவாக சொல்கிறார்ல, வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களான்னு.
குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு சொன்னாரு, நேரடியா black money சொல்றேன். சொன்னாரு, 15 லட்சம் ஒரு சொன்னாரு. நிமிஷம், 15 லட்சம் ஹிந்தி தெரியாதவங்க பண்ற உளறல். அவர் அது மாதிரி சொல்லல. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மத்திய அரசெல்லாம் தலையிட வேண்டாம். மின் கட்டணத்தை மாதம் மக்களுக்கு தருகிறோம் சொன்னீங்கல்ல, உங்க வாக்குறுதியில் இருக்குல்ல, அந்த மின் கட்டணத்தை மாதம் தருவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? உங்களை யார் கையை பிடிச்சிட்டு இருக்கா? மத்திய அரசு கையை பிடிச்சிட்டு இருக்கா? நீங்க உங்களுக்கு என்ன ஒண்ணுமே வேண்டாம், நீங்க சட்டமன்றத்தில் நடக்கிறத நேரலையா ஒளிபரப்புவேன்னு சொன்னீங்கல்ல, யார் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் செலவாக போகுதா? எக்ஸ்ட்ரா செலவாக போகுதா? சாதாரண வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் ரகசியமாக நீங்க நடக்கணும். உங்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? எல்லாமே இருக்கு. நகை கடன் நீங்க, கல்வி கடன் நீங்க, பெட்ரோல் விலையை குறைக்கிறேன் நீங்க, ஓய்வூதியம் தருவேன் நீங்க, ஆசிரியர்களுக்கு வேலை தருவேன் நீங்க. எதை செய்திருக்கிறீர்கள்? எந்த மக்கள் வந்து இருக்கு? கடைசியா நீங்க காசை கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டா, ஒரே ஒரு இலவச பஸ் பயணம் கொடுத்துட்டா எல்லாரும் உங்களை மறந்து விடுவார்கள். மக்களுக்கு காசு கொடுத்து நீங்க ஓட்டு வாங்கிவிட முடியும் என்று நம்பினீர்கள். அந்த நம்பிக்கையும் இழந்துவிட்டு தான் இன்று வீடு வீடாக சென்று நீங்கள் கையேந்து நிற்கிறீர்கள். மக்கள் உங்களை ஆதரிக்க தயாராக இல்லை என்பதை நீங்க அப்போது புரிந்து கொள்வீர்கள். தமிழன் பிரசன்னா, வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை, மக்களினுடைய நம்பிக்கையை திமுக இழக்க தொடங்கி இருக்குது. அதனாலதான் வந்து வீடு வீடாக சரி விடுங்க சார், நான் அந்த கருத்துல தானே கேட்கிறேன் கேள்வியை, நீங்க மாத்துறீங்க. நான் சொல்றேன், அதனாலதான் வீடு வீடாக போய் இன்னைக்கு உறுப்பினர்களை சேர்த்தணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு என்ன புதுசா வந்து மண் மொழி மானம் நல்லா பேசுறீங்க, அப்ப இத்தனை நாளா காக்கலையா அப்படிங்கிறாரு அவரு. நீங்க சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை மாத்தி சொல்லணும். கருணேஷ் சொன்னாரு வீடு வீடா போய் கையேந்திக்கிட்டு இருக்காங்க, வீடு வீடா போய் கையேந்திக்கிட்டு இருக்காங்க. மக்களிடத்தில் ஜனநாயகத்தின்படி தன் சாதனையை சொல்லி மக்களிடத்தில் ஆதரவு கேட்பது, அந்த ஆதரவை வாக்காக மாற்றுவது, அதன் மூலம் ஆட்சிபிடத்தில் அமருவது என்பது கையேந்துவது என்றால், அமித்ஷா போகாத வீடில்லை, கையேந்தாத வீடில்லை, கையேந்தாத மாநிலம் இல்லை, கையேந்தாத கட்சி இல்லை, உடைக்காத கட்சி இல்லை, உடைக்காத குடும்பம் இல்லை, எல்லாவற்றிலும் கையேந்தி கொண்டுதான் நின்று கொண்டிருக்கிறார் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கருணேஷும் ஏற்றுக்கொள்வார். என்றால் கருணேஷும் இப்போது தேர்தல் அரசியலில் இருக்கிறார், அவரும் கூடிய விரைவில் கையேந்துவார் என்பது என்னுடைய யூகம். நான் இதை கடந்து வருகிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய தோழர், எப்போதும் டெசிபிள் அதிகமாகவே ஒழிக்கக்கூடிய என் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அழகுக்கு சொந்தக்காரர் அக்னீஸ்வரன் அவர் ஒரு விஷயம் சொன்னார். 2 பேருமே டெசிபிள் ஜாஸ்தி தான். கருணேஷ் சேர்த்து சொல்லணும்னு சொன்னீங்க, அவரே அமைதியா இருக்காரு, நீங்க சேர்த்து கோத்து விடுங்க. அவங்க சொன்னது கருணேஷையும் அக்னியும், நான் சொல்ல மறந்துட்டேன்னு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நன்றி. அதுல வந்து அக்னி ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். இந்த மேட்டூர்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை, விவசாயிகள் சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அதுல ஒரு விவசாயி கேட்கிறார், நீங்க முதலமைச்சராக இருந்தப்ப, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தப்ப, நான் எங்க அமைப்பின் சார்பாக ஒரு கோரிக்கை மனு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். அந்த கோரிக்கை மனுவில் நீங்க ஏன் மேட்டூர் வரைக்கும் வர வேண்டிய நீரை கொண்டு வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஆகச்சிறந்த பதில் என்னன்னா, மோடி அரசாங்கம் அதை நிராகரிச்சிருச்சு அப்படின்னார். கோரிக்கை என்பது ஏன் மேட்டுப்பாளையம் தண்ணி கொண்டு வரல, மக்கள் பிரச்சனை, அதை நான் நிறைவேற்றல, அதை நிறைவேற்ற விடாம நிராகரித்தது பாஜக. இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இப்ப திரும்ப மேட்டூருக்கு தண்ணி கொண்டு வர போறாங்க. இந்த கதை எப்படி இருக்கு பாருங்க. அதுல ஐயா அருணன் ஒரு விஷயத்த ஷார்ப்பா தொட்டாங்க. 2 பேரும் பக்கத்துல இருக்கிறதுனால சொல்றேன். விவசாயிகள் குறித்தான பிரச்சனைக்கு இவர் கேட்டாரு, நம்ம சகோதரர், காப்பீடு திட்டம் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னார். அவர் எல்லாத்தையும் ஆவணமா கொடுத்தா தான் நம்புவார். இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக 30/6/2025 காப்பீடு சம்பந்தமான கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளுக்கும் எந்தெந்த பருவத்தில் எவ்வளவு போகணுங்கிறது முதற்கொண்டு இந்த காப்பீட்டு திட்டத்துக்கு அக்னீஸ்வரனுக்கு பக்கத்தில் இருக்கு, அதாவது எடப்பாடியை ஆதரிக்கிற அக்னீஸ்வரனுக்கு பக்கத்தில் இருக்கிற மோடியை ஆதரிக்கிற கருணேஷ்டையாவது கேட்டு சொல்லுங்க, எப்ப பிரதான் மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்குவார்கள் என்று. இன்னொரு விஷயம் கேட்டாரு, நீங்க வந்து 40 MP வச்சிருந்தா நீங்க தான் போராடி கட்டுக்கணுமா? I am coming to the point. அக்னீஸ்வரன் அத I am coming to the point. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க. சரி சார், நாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கோம். ஜனநாயக மாண்பின்படி கேட்டுத்தான் போராட்டம் தான் நடத்த முடியும்.
நாடாளுமன்றத்தினுடைய எல்லா அவை குறிப்புகளிலும் எங்களுடைய போராட்டம் இது குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவசாயிகளுடைய நிதியாக இருக்கட்டும், தேசிய குழந்தைகளுடைய வளர்ச்சி நிதியாக இருக்கட்டும், அதை போலவே கல்விக்காக வரக்கூடிய சர்வசிக்ஷன் அபியானுடைய நிதியாக இருக்கட்டும், ஐயா டிஆர் பாலு தொடங்கி அக்கா கனிமொழி தொடங்கி அண்ணன் ராசா தொடங்கி மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா வரைக்கும் 4 பேரும் தனிநபராகவே மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். இது அக்னீஸ்வரனுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் இவர்களை நான் எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம் சொல்றேன். 3 கொடுங்கோன்மையான வேளாண் சட்டத்தை ஆதரித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. அதை கொண்டு வந்தது யார்? கருணேஷ் அவர்கள் ஆதரிக்கிற மோடி சர்க்கார். இந்த மோடி சர்க்கார் கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டத்தை மனசாட்சியை கலட்டி வைத்துவிட்டு பொது வெளியில் இது நல்ல சட்டம் என்று பட்டயம் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அடிப்படை ஆதார விலையை இன்றைக்கு வரைக்கும் இந்தியா முழுவதும் நடைபெறாமல் இருந்து உச்சநீதிமன்றம் போய் அதை தூக்கி குப்பையில போட்டுச்சு. அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறப்ப அப்போதைய தலைவர் அண்ணாமலை சொன்னார், ஒரு புள்ளி கமா கூட நாங்க மாத்த மாட்டோம் சொன்னாங்களா? மக்கள் விரோத போக்கை நீங்கள் செய்ததால் தான் தமிழ்நாட்டில் கிழிச்சு தூக்கி போடுறாங்க உங்க 2 பேரையும். இடையில ஒரு நாடகம் நடத்தினீங்க. அவர் சொன்னார், இன்னைக்கு நான் அதுக்கெல்லாம் போலங்க. எடப்பாடி சொன்னார்ல, நாங்கள் இலவச மின்சாரம், மும்முனை மின்சாரம்லாம் பேசினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் எப்போ இலவச மின்சாரம் கொடுத்தீங்க? நான் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேருந்து எடுக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சியிலிருந்து மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் கொடுக்கப்பட்ட இலவச மின் இணைப்புகள் எத்தனை சார்? மின்சார கட்டண உயர்வை சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். புள்ளிவரம் சொல்லுங்க. ஜெயலலிதாவின் ஆட்சியிலிருந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நான் மாண்புமிகுன்னு தான் சொல்றேன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொடுக்கப்பட்ட மின்சாரங்களுடைய எண்ணிக்கை, இலவச விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட இலவச மின்சாரத்தினுடைய எண்ணிக்கை பொதுவான கட்டணத்தின் மேல கேள்வி கேட்கிறேன். நான் அடுத்துக்கு வரேன். விவசாயிகளுக்கு மின்சார கட்டணம் இல்லையே, விவசாயிகளுக்கு மின்சார கட்டணம் இல்லையேங்க. அந்த திட்டத்தை முதல் அறிமுகப்படுத்தினது திமுக தானே. 2 ஃபேஸ், முதல் ஃபேஸ், 1 ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் கொடுத்த திமுக தானே. இந்த 4 ஆண்டு ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 2 லட்சம் இணைப்பு, இலவச இணைப்பு கொடுத்திருக்கோம். புள்ளி விவரம் இருக்கு. கருணேஷ் சொன்னாரு, எல்லா திட்டங்களிலும் தோற்று விட்டீர்கள், உங்கள் ஆட்சி தோற்று விட்டது, உங்களுக்கு பயம் வந்து விட்டது. இந்தியாவினுடைய தொழில் முதலீட்டில் முதலிடம், இதை நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்கார் சொல்லுகிறது, நிதி ஆயோக் சொல்லுகிறது. இந்தியாவினுடைய தொழில் ஊக்குவிப்பில் அதிமுக ஆட்சியில் 14வது இடத்தில் இருந்தது, இப்போது 2வது இடம். முதலிடம் மகாராஷ்டிரா, 2வது இடம் தமிழ்நாடு. தனிநபர் வருமானத்தில் இந்தியாவே கீழே போய்கிட்டு இருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்திய சராசரியை காட்டிலும் 3% உயர்வாக தனிநபர் வருமானத்தை உயர்த்தி காட்டி இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை, மோடி சர்க்காரை ஆதரிக்கிற நிதி ஆயோக் சொல்லுகிறது. தனிநபர் வருமானம், வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புல இன்னைக்கு இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கும், 2வது இடத்துல இருக்கும். அதை போலவே தொழில் முதலீடு 74% ரியலைசேஷன் ஆயிருக்குங்க. 4 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியால சென்டர் பேஜ் ஆர்டிகல் வந்துச்சு, அதை மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். 74% ரியலைசேஷன் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னாரு, மின்சார கட்டணத்தை ஏன் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை அறிவிக்கவில்லை, மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்துகிறீர்கள், உங்களை யார் கையை பிடித்து இழுக்கிறது அப்படின்னு கேட்டார்ல. கையை பிடிச்சு இழுக்கிறது பாஜக தான். உதய் திட்டத்துக்கு ஆதரவு அளிச்சது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அதிமுக. அந்த திட்டத்தை வலுக்கட்டாயமா கொண்டு வந்தது பாஜக. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா நீ இத்தனை லட்சம் கோடி பெனால்டி கட்டணும்னு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை நிப்பாட்டின வரலாறு இங்க இருக்கா இல்லையா? சரி, அந்த நிலக்கரியை நிப்பாட்டி மின்சார திட்டத்தை முடக்கி இங்கு இருக்கிற எல்லாவற்றையும் சிதைக்கிற ஒரு திட்டமான உதய் திட்டம். மனசாட்சியோட பதில் சொல்லுங்க 2 பேரையும். அம்மையார் ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்க, அதை மீறி தன் நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பன்னீர்செல்வம் பழனிசாமியும் போய் மோடியினுடைய கால்களில் விழுந்து கையெழுத்து போட்டு வரல. இதையெல்லாம் நாங்கள் மீட்டெடுக்கிறோம். இவர் சொல்றாருல, நீங்க செய்யல. ஆமா, நீங்க செய்யல. எங்க பிள்ளைகளுக்கு கல்வி நிதி நீங்க தரல. என் முதலமைச்சர் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், 2000 கோடியில் நீ 5000 கோடியில் 10,000 கோடி கொடுத்தாலும் இந்திய ஏத்துக்க மாட்டேன், புதிய கல்வி முடிச்சார, புதிய கல்வி கொள்கை ஏத்துக்க மாட்டேன், என் மக்களுக்கு நானே நிதியை ஒதுக்குறேன்னு இந்த பட்ஜெட்ல 5000 கோடி ஒதுக்கி இருக்காரு இல்ல சார். இதை நாங்க நடத்துறோம். நீங்க நிதி கொடுக்கல, நிதியில் பாரபட்சம், நிதி ஒதுக்குவதில் முறைகேடு,
சமஸ்கிருதத்துக்கு இந்திக்கு கோடி கோடியா கொட்டுவீங்க, தமிழுக்கு கொட்ட மாட்டீங்க. நீங்க சொல்றல 75 ஆண்டு காலமாக நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்களா? 75 ஆண்டு காலம் தூங்கி கொண்டிருந்தீர்களான்னு சொல்றல. காலம் காலமாக ஆரியம் தன்னுடைய பூனை வேலையை செய்து கொண்டே இருக்கும். அடிப்பதுதான் எங்கள் வேலை. நான் கெஸ்ட் போயிட்டு வந்துறேன். அடுத்த ரவுண்ட்ல நீங்க அந்த கேள்வி வச்சிருங்க, பதில் சொல்லுங்க. திரு மதுர் சத்யா, ஓரணியில் தமிழ்நாடு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய சுற்றுப்பயணம், மக்களை காப்போம், தமிழக உரிமையை மீட்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம், இதுல ஒரு பக்கம் திமுக சார்பில் பேசும் பொழுது மாநில உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில பறிகொடுத்திருக்கிறாங்கன்னு நிறைய உதாரணங்களை சொல்றாங்க. அந்த மாநில உரிமையை மீட்க போறோன்ற ஒரு முழக்கத்தை வச்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க. இவங்க வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இப்ப ஆளக்கூடிய ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதுல யாருடைய வியூகம் எடுபடும் நினைக்கிறீங்க? யாருடைய வியூகம் எடுபடும் அப்படிங்கிறது வரலாறு காணாமல் அதிமுக கூட்டணி 3 முறை தோல்வி அடைஞ்சிருக்கு. அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நடக்கல, எம்ஜிஆர் தலைமையில் நடக்காததை எடப்பாடி அவர்கள் சாதிச்சு காட்டியிருக்கார். அதுவே சாட்சி. அண்ணன் மதிப்புக்குரிய வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் பேசும்போது 2019 பூச்சாண்டி காட்டினீங்க விவசாய போராட்டத்தை காட்டி அப்படின்னு சொன்னார். முதல்ல தகவல் பிழை. விவசாய போராட்டம் அப்படிங்கிறது 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தது தான். அதனால் முன்கூட்டியே டைம் ட்ராவல் பண்ணியெல்லாம் யாரும் போராட்டம் பண்ணல. அது ஒன்று. இன்னொன்று, மாநில உரிமைகளை மீட்க போவது முக்கியமான ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரிடந்து மீட்க போகிறாரு? இந்த வண்டு முருகன் வடிவேல் காமெடியில் யாருங்க அண்ணன் தாங்க அப்படின்வாங்க. மாநில உரிமையை தக்க வச்சிருக்கிறது, பறித்து வச்சிருக்கிறது யாருங்க? அதுவும் அண்ணன் தாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணி வச்சவங்கள்ட்டே மாநில உரிமையை மீட்க போகிறாங்களாமா. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. மாநில உரிமைக்கு முன்னாடி அவரோட, ஏன்னா நானும் சேலத்துக்காரன், அதனால் சக சேலத்துக்காரனாக ஐயா எடப்பாடி அவர்கள் அவரோட சுயமரியாதையே மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா அவரை மேடையில் உட்கார வச்சுட்டு ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு பவன் கல்யாணம் காட்டி அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படிங்கிறாரு. இவரும் கை தட்டி சிரிச்சுட்டு வர்றார். நம்ம மக்கள் தமிழ்நாடு அதெல்லாம் விட்டுருவோம். தன்னோட கட்சி தலைவரையே இன்னொருத்தரை கை காட்டும் போது வராத கோபம் அவருக்கு எப்படி பாஜக மாநில உரிமையை மீறும் போதெல்லாம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று, பாஜக தோழர் சொல்லும்போது சொன்னார் ட்ரக் யூசேஜ் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. நேஷனல் ட்ரக் டிபெண்டன்ஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர் NDDC இவங்க தான் ட்ரக் டிபெண்டன்ஸ் எந்த ஸ்டேட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தரவுகளை சொல்கிறாங்க. இவங்க தரவுகளின்படி டாப் 3 ஸ்டேட்ஸ் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா. உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராலாம் பாவம் திமுக தான் ஆட்சி செய்து போல் பயங்கரமான ட்ரக் யூசேஜ் இருக்குது. அதில் சொல்கிறாங்க ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹெராயின் டிபெண்டன்ஸ், அதாவது ஹெராயின் பயன்படுத்தும் அதிக அளவில் இளைஞர்கள் இருப்பது உத்தரப்பிரதேஷ். அதே போல் கஞ்சா அதிகம் புழங்குவது மகாராஷ்டிரா அப்படின்னு NDDC, இது ஒன்றிய அரசின் ஒரு அங்கம் தான் NDDC. இவங்க சொல்கிறத தரவு வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ அங்கே இருக்கிற திமுக ஆட்சியை எப்போ வீழ்த்த போகிறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொன்று, ஓரணியில் அப்படின்னு இவங்க சொல்லும்போது திமுக இந்த கூட்டணி 2019 இந்த கூட்டணிக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறத விளக்கிட்டு வருது. இது சமூக நீதிக்கான கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும், அது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் அமைப்பு சாசனம் சொல்கிற உரிமையும் சமூக நீதி கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்துவது தான். இதற்கு வெளியே இருக்கும் கொள்கைகளில் அவங்கவுங்க எப்படி வேறுபடுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு இத்தனாள் வரைக்கும் விளக்கியிருக்கிறாங்க. 2019 நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா திமுகவுக்கு எதிரான போராட்டங்கள் அதிமுகவை காட்டிலும் CPM, CPI, விசிக கட்சிகள் நடத்திருக்கின்றன. அப்போ முரண் எங்கே இருக்குது, ஒன்றிணைவது எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த கூட்டணி விளக்கிருக்கு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போய் கொள்கை ரீதியான இந்த அளவுக்கு புரிதலை மக்களுக்கு கடத்திருக்காங்க இந்த கூட்டணி. ஆனால் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதுவே உங்களால் சொல்ல முடியாது. பாமக இருக்கான்னு தெரியாது, தேமுதிக இருக்கான்னு தெரியாது. ஆனால் திமுகவால் அதையும் சொல்ல முடியும். அதை தாண்டி எந்த கொள்கையில் முரண்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நான் இவங்க திமுக பொய்யா எதிர்க்கிறாங்க அப்படின்னா கூட வேணாம், உண்மையாகவே எடுத்துக்கோமே. இப்போ திமுக எதிர்ப்பாக கூட்டணி கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இப்போ சாம்சங் பிரச்சனையாகட்டும், இல்லை வேங்கைவேல் பிரச்சனையாகட்டும், வடகாடு பிரச்சனையாகட்டும், இந்த பிரச்சனைகள்லாம் அதிமுக திமுகவை எப்படி எதிர்த்தது? திமுகவை எதிர்க்கவே இல்லை. பெயரளவுக்கு சாம்சங் போராட்டத்தில் 31வது நாள் ஒரு ட்வீட் போட்டார். அதில் கூட என்ன பண்ணார் அப்படின்னா, அதை பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போதும் இப்போ அக்னீஸ்வரன் சொல்லும்போது சொன்னார் கள்ள கூட்டணியை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறாங்கன்னு. கள்ள கூட்டணின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறது திமுகவா, இல்லை கூட்டணியில் சேர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பாஜக கூட்டணியில் சேர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கள்ள கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது ஐயா எடப்பாடி அவர்கள் தான். பாஜகவோட திமுக கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது அப்படின்னு. அப்போ கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லும்போது அவர் பாஜக ஒரு நல்ல சக்தியாக பார்த்தாரா?
கள்ள கூட்டணி வச்சுருந்தா மக்கள் நம்பக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ பாஜக ஒரு நம்பத்தகுந்த சக்தி அப்படின்ற சொன்னாரா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ விவசாய போராட்டத்தை கையில் எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு இன்சூரன்ஸ் பற்றி, காப்பீடு திட்டங்களை பற்றி பேசுகிறார். ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபசல் பீமா யோஜனா, மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்தப்பட்ட ஃபசல் பீமா யோஜனா, ஏன்னா மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு தமிழர் பிரசன்னா சொல்லிட்டாரு. மத்திய அரசாங்கத்திலேருந்து நிதி எப்போ வரும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அடுத்தபடியாக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஃபசல் பீமா யோஜனாவுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது இந்த இன்சூரன்ஸ் தர தனியார் கம்பெனிக்கு போயிட்டு இருந்த ப்ரீமியம் அளவு வந்து 12%. இன்றைக்கி அது 50%க்கும் மேலே போயிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற அம்பானிக்காக மட்டுமே விவசாய காப்பீடு திட்டம் இன்றைக்கி நடத்தப்படுது. ரிலையன்ஸ் வந்து 50%க்கு மேலே அதில் வந்து காசு எடுத்து தான் பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கிற ஒருத்தரோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் விவசாயிக்கு ஆதரவாக இருக்கீங்க. அந்த விவசாயி யார் அப்படின்னா, இன்றைக்கி தேதிக்கு அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸில் அதானியும் விவசாயி தான், அம்பானியும் விவசாயி தான். அந்த மாதிரியான ஏழை விவசாயிகளுக்காக அதிமுக உழைக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தோழர் அருணன் பேசும்போது கேட்டார், லேபர் சட்டங்கள், எல்லா லேபர் சட்டங்களையும் தூக்கி போட்டு 3 லேபர் கோடை கொண்டு வராங்களே, தொழிலாளர்கள் மீது அதிமுகவுக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படின்னு கேட்டார். அந்த அக்கறை அப்படிங்கிறது ஏன் வெளிப்படாமல் இருக்குது அப்படின்னா, இந்தியாவிலே இஎஸ்எம்ஏ, எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் போராட்டத்தை முறியடித்த சட்டம் அதிக அளவில் பயன்படுத்திய ஒரு மாநில அரசாங்கம் அப்படின்னா அது அஇஅதிமுக அரசாங்கம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி வேலையில் இருந்த தொழிலாளர்களை நீக்கியதில் அமெரிக்காவை முந்தி சென்று, அதாவது நான் வந்து ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் பேசல, இன்டர்நேஷனல் லெவலில் ரெக்கார்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரானால்ட் ரீகன் தான் ஒட்டுமொத்தமாக 11,500 தொழிலாளர்கள் நீக்கினார். அம்மையார் ஜெயலலிதா தான் 1,70,70,000 அப்படின்னு போய் இனி உலகத்தில் யாருமே அந்த சாதனையை முறியடிக்க முடியாத அளவுக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. அப்போ அப்படி இருக்க அஇஅதிமுக, அதுதான் எடப்பாடி அவர்கள் மட்டும் கிடையாது, சித்தாந்த ரீதியாக அஇஅதிமுக எப்போதும் தொழிலாளர் நலனுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. ஒன்றிய பாஜக அரசு என்னென்ன செஞ்சுச்சு, என்னென்ன செய்ய தவறல, இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு எதையெல்லாம் செய்தது, செய்ய தவறுச்சு, அதே மாதிரி வந்து அதிமுக எதை செய்யல, இதையெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதற்கு ஒவ்வொரு இதுல இருந்தும் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும் தான். ஆனா இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் வேறு பக்கம் பிரிந்து போய்விடாமல் 2 சக்திகளாக பாஜகவும் அதிமுகவும் அதை அக்கர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணி பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படலாம். ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய வாக்குகள் இங்க போகும். நாங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு டீசென்டான பெர்சன்டேஜ் வந்து வாக்கு வங்கியை வச்சிருக்கோம்னு பாஜக சொல்லுது, பிளஸ் அதிமுக வாக்கு வங்கி, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஒரு இதா இருக்காதா? அப்போ நீங்கள் வந்து விவாதத்தை வந்து யாரை வச்சு நடத்தணும்னா, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது அதிமுக பாஜக வச்சு நடத்தாமல் விவாதத்தை பாஜக, நாத்தாக்க, அதிமுக, இன்ன பிற கட்சிகளை வச்சு நடத்தலாம். ஏன்னா அப்போ நீங்கள் திமுக வாக்கு எதிர்ப்பு வாக்குகளை யார் பிரிச்சுக்கிறாங்க அப்படின்றதா சண்டைனா, வாய்க்கா தகராறு தமிழன் பிரச்சனாக அக்னீஸ்வரனுக்கும் கிடையாது, அவர் வந்து தாவேக்காரர்களுக்கும் அக்னீஸ்வரனுக்கும் மட்டும்தான் இருக்கணும். இப்போ லாஜிக் படியாகவே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திமுகவை எதிர்க்கல, நாங்கள் இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்தவங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ண. அது ஆனால் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, அக்னீஸ்வரன் அவர்கள் சொல்லலாம். அக்னீஸ்வரன் அவர்கள் தீவிரமான திமுக எதிர்ப்பில் தான் இருக்கிறாரு. ஆனால் அதான் சொல்கிறேன் இல்லையா, திமுக எதிர்ப்பு அப்படிங்கல, நான் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடில், எதிர்ப்பு நிலைப்பாட்டிலே அதிமுக ஒன்றுமே செய்யலை. நான் அது இப்போ ஆரம்பிக்கும்போது அதான் சொன்னேன், சிபிஎம் கட்சியோ சிபிஐ கட்சியோ விசிக கட்சிகளோ திமுகவை விமர்சித்து நடத்திய போராட்டத்தில் 10% கூட அஇஅதிமுக நடத்தவில்லை அப்படிங்கிறத சொல்றேன். சொத்து வரின்னு பேசுறாரு. எத்தனை போராட்டத்தை 30 நாள் கண்டினியூஸா சிபிஎம் போராட்டம் நடத்திருக்கு கோயம்புத்தூர், மதுரை, எத்தனை போராட்டம் அஇஅதிமுக நடந்தது? ஓகே, திரு அருணன் அவர்கள் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு செல்ற இருக்கிறாரு. அதற்கு முன்பாக மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மக்களுக்கு நன்மை செய்யும் கட்சியுடன் தான் கூட்டணி வைத்திருப்பதாக, பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தது பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது, கூட்டணியை நியாயப்படுத்த என 54 விழுக்காட்டினரும், ஏற்க முடியாத வாதம் என்று 37 விழுக்காட்டினரும், 2024 விலகியது ஏன் என்று 9 விழுக்காட்டினரும் பதிலளித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நன்றி. திரு அருணன், உங்களுடைய இறுதி பார்வை. அதாவது அக்னீஸ்வரன் பேசும்போது, என்னங்க உங்ககிட்ட தானங்க 39 எம்பிக்களும் இருக்காங்க, ஆகவே திமுக அணி இதெல்லாம் சாதிச்சிருக்கணும்ல, நீட்டு விலக்கு உட்பட, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், போராடத்தான் முடியும், வாதாடத்தான் முடியும் என்று அது செய்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் முடியலை. அந்த அளவுக்கு வீம்பு பிடிவாதம் செய்து கொண்டிருப்பது மோடி அரசு, பாஜக ஆட்சி. அதை விமர்சிக்க தயார் அதிமுக. மாறாக அந்த பாஜகவோட கூட்டணி அதோட ஜோடி சேர்ந்துக்கிட்டு வந்து
நீங்கள் ஏன் நீட்டில் இருந்து விளக்கு வாங்கலைன்னு கேட்டால் இது எந்த ஒரு நியாயம்ங்க? அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் தேவையில்லாத சுமையோடு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ இந்த கேள்வியை கேட்கறதுக்கான உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க. பாஜகவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏன் நீட்டில் இருந்து விளக்கு வாங்கலை அப்படின்னு அவங்க தரமாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாங்கணும், அவங்க தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, தராதவங்களோட அங்கே கூட்டணி, தராதவங்களோட கூட்டணி ஓட்டுக்கிட்டு ஏன் வாங்கலைன்னு திமுக அணியை பார்த்து கேட்டா இதெல்லாம் வினோதமாக அபத்தமாக இல்லையா? பாஜக நண்பர் சட்ட ஒழுங்கு பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசினார். முதல்ல மணிப்பூர் என்னாச்சுன்னு பாருங்கய்யா. அங்கே நடந்தது பாஜக ஆட்சி. 250 பேருக்கு மேலே இப்போ படுகொலைகள். இப்போ நேரடி ஆட்சி நடக்குது, ஜனாதிபதி ஆட்சி. என்ன செஞ்ச முடிஞ்சு? எல்லா நாடுகளுக்கும் போன பிரதமர் மணிப்பூருக்கு மட்டும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. நீங்கள்லாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ அவர் என்னுடைய மனச்சாட்சி பற்றிலாம் பேசினார். நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன், இன்னும் சில கோரிக்கைகள் சில உறுதிமொழிகள் நிறைவேற்ற வேண்டியிருக்குன்னு. அவர் அதை மாற்றி சொல்கிறார், இருக்கட்டும். ஆனால் நாங்கள் போராடின அளவுக்கு அதிமுகவோ பாஜகவோ மக்கள் பிரச்சனைகளை போராடலை என்பதை இதனை இன்னொரு நண்பர் அழகாக எடுத்து சொன்னார். இன்னும் நான் சொல்கிறேன், நாங்கள் போராடினதை எதிர்த்தது பாஜக. சாம்சங் சாம்சங் போராட்ட இருங்க ஐயா, ஐயா ஐயா இருங்க 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 போராடணுமா இல்லையா, வெற்றி பெற்றோமா இல்லையா, நீங்க ஆதரிச்சீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? போராட்டத்தை கொச்சப்படுத்துனீங்க. நீங்களாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு தொழிலாளி வர்க்கத்தை பத்தி பேசுவதற்கு? அதனாலதான் 9ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடக்க போகுது, உங்களை எதிர்த்து, இந்த மோடி அரசை எதிர்த்து. என்ன கோரிக்கையை, என்ன உறுதிமொழியை நிறைவேற்றல மோடி அரசுன்னு குறிப்பா சொல்ல நான் தான் சொன்னேனே. நான் 15 லட்சம் ரூபாய்க்குள்ள கூட போகலங்க. ஏன் ஒவ்வொரு கணக்கில் நீங்க போடுவீங்க, மாத்தி பேசுவீங்க? கருப்பு பணத்தை, சுவிஸ் பேங்க்ல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கைப்பற்றலையே ஏன்? 3 மடங்கு அதிகரிச்சிருக்க ஏன்? விவசாயிகள் பிரச்சனை பத்தி எடப்பாடியார் பேசுறாரு. நீங்க கொடுத்த உறுதிமொழி என்ன? மொத்த விவசாய உற்பத்தி அந்த செலவை விட 1.5 மடங்கு அதிகமாக அந்த விவசாய பொருள் கொள்முதல் விலையை நிர்ணயிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்தீங்களா இல்லையா? இதே பாஜக ஒரு வார்த்தை அதை பத்தி இப்ப பேசுறீங்களா? ஏன் அவன் இவ்வளவு இப்பதான் கேட்டா, இது வரப்போறது சட்டமன்ற தேர்தல்னா மக்கள் பிரச்சனை அதுதானே, சட்டமன்றம் தான். ஆனால் இந்த மக்களுக்கு உச்சியில இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணிச்சு, மோடி என்ன பண்ணிச்சு? ஏன்னா கூட வர்றது பாஜக. அதான் சொன்னேன், பிரதான எதிர்கட்சி உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ உங்களை பத்தி கேள்வி எழுப்பத்தானே செய்வாங்க மக்கள். எந்த வகையில பார்த்தாலும் தேவையில்லாத லக்கேஜோட எடப்பாடியார் வர்றாரு, ரொம்ப சிரமப்பட போறாரு. நன்றி. தேவையில்லாத லக்கேஜ்ன்றாங்க. தேவையில்லாத லக்கேஜ் இல்லை, அவங்க 60 எம்பிக்கள் இருந்த இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆக சுருங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கோட மரியாதை, மக்களுடைய ஆதரவு நிலை எந்த அளவு இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இன்றைக்கு நாங்கள் பல முறை தனியாக நின்று இதே தமிழகத்தில் கூட நிரூபிச்சிருக்கோம். அவர் என்னென்னவோ பேசுகிறாரு, தனியாக நின்று அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அவங்க திமுகவோட சார்பு நிலையில் இருக்கணும், திமுக கிட்டேருந்து நிதி வாங்கி தான் அவங்க செயல்படக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சுருங்கி இருக்கிறதுனால அவருக்கு வேற வழி இல்லை. அப்படிதான் பேசி அவர் இல்லை. அதனால நான் மேற்கொண்டு அதை பற்றி பேச விரும்பல. நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். இல்லை நான் இப்போ என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணேன். ஏன்னா காமன் கன்சென்சஸ் இருக்கு இல்லையா, ஒரு எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியோட வரீங்க, உங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வரீங்க, அப்புறம் நாங்களும் எங்களோட பெட்டாலியன் ரெடி பண்ண வேண்டியிருக்கணும் இல்லையா. முதல்ல ஒரு 2-3 விஷயங்கள் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஊழலும் லஞ்ச லாவண்யமும் மலிந்திருக்கிறது என்பதற்கு ஒற்றை உதாரணம் மின்சார கட்டணம். மின்சார கட்டணம் 40,000 கோடி ரூபாய் அதிகரித்தது. இந்த ஆட்சி டக்குன்னு ஏற்றுனாங்க இல்லையா, மத்திய அரசு சொல்லி ஏற்றினவங்க இல்லையா. அது எதுக்காக ஏற்றுனாங்க? மக்களின் சுமையை அதிகரித்தார்கள். அதனால இவங்க சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு உதய் மின் திட்டம்னு சொல்றாங்க. எதா வேணா இருக்கட்டும், ஆனாலும் 18,000 கோடி பெயில் அவுட் ஃபண்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்படி இருந்து கூட அவங்க அடைக்க வேண்டிய கடனை அடைக்கவில்லை. 44,000 கோடி கூடுதல் நிதியாக மக்களிடமிருந்து வசூலித்த பிறகும் கூட 4,432 கோடி டெபிசிட்ல ஓடுறாங்க. இது இன்னும் ஆண்டுக்கு ஆண்டு 10,000 கோடி வட்டி கட்டிட்டு இருக்காங்க. இத்தனை தகவலும் நக்கீரனில் வந்திருக்கிறது. நக்கீரன் டேட் சொல்ற, வேணா ரெஃபர் பண்ணுங்க. அதாவது அதில் திரும்ப தெளிவாக எழுதியிருக்கிறார்கள், ஊழல் மலிந்ததால் தான்
தரமற்ற நிலக்கரி வாங்கியதால் தான் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது மற்ற ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே நடக்கிற ஊழல்னால, இங்கே நடக்கிற தரமற்ற எரிபொருள்னால மக்களின் நிதி சுமை அதிகரிக்கிறது. அதனால தான் விலைவாசி ஏறுது. விவசாயிகள் சொன்னாங்க, பரந்தூரை எடுத்துக்கோங்க, சுருக்கமாக சொல்கிறேன், தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க. இந்த அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது? விவசாயிகள் மீது அடக்குமுறை ஏவியதா இல்லையா? நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம். அவங்க நிலைப்பாடு ஆட்சிக்கு வருவதற்கு முன் திமுக மக்களோடு நின்று போராடுவார்கள். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவொடனே மக்களை மறந்து விடுவார்கள். அவங்க கவனம்லாம் நிதி மேலே போயிடும். நிறைய நிதிகள் இருக்கிறார்கள் இல்லையா, நிதி மேலே போயிடும். நீட்டு பற்றி போராடினாங்க, ஸ்டெர்லைட் பற்றி போராடினாங்க, கச்சத்தீவு போராடுவாங்க, மீத்தேன் போராடுவாங்க, இன்னும் முல்லை பெரியார் போராடுவாங்க, மேகதாது போராடுவாங்க, எல்லா போராட்டமும் நடத்துவாங்க. ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனையும் மறந்து விடுவார்கள். எங்க என்ன பண்ணாங்க? ஒத்த கையெழுத்துல போடுவேன்னு ஊரெல்லாம் கையெழுத்து வாங்கி அதையும் குப்பையில போட்டுட்டு நான் கேட்கிறேன், நீட்டுக்காக போராடுகிறார்கள். எதை எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போற திமுக ஏங்க நீட்டுக்கு மட்டும் போல? ஏன் நீட்டுக்கு மட்டும் ஒரு போடுறதுக்கு அங்க வழக்கறிஞர் இல்லையா? எவ்வளவு சிறந்த வழக்கறிஞர் டீம் இருக்கிறாங்க. ஏன் நீட்டுக்கான ஒற்றை வழக்கு போடல்? தெரியும், போட்டா தோத்துருவோம். இதை வச்சு அரசியல் செய்ய முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால தொடர்ந்து மக்கள் ஏமாறும் நிலையில் இல்லை, விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். இதை மிக தெளிவாக திமுக புரிந்து கொள்ளும். திரு மதுர் சத்யா, உங்களுடைய இறுதி பார்வை. ஒரு இது சொல்லுங்க, திட்டமா சொல்லுங்க அப்படின்னாரு. லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துற அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார் மோடி அவர்கள். லோக்பால் சட்டத்தில் இது வரைக்கும் எவ்வளோ கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, நான் தேடி பார்த்தேன், கன்விக்ஷன்லாம் காணோம். ஸ்விஸ் வங்கி அப்படின்னு கேட்காம நான் லோக்பால்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராமிசஸ் இருந்தது. அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனில் இன்றைக்கும் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸாக தமிழ்நாடு தான் இருக்குது. பாஜக ஆளும் மாநிலங்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரியும். நேஷனல் கிரிமினல் இண்டெக்ஸ்க்கு ஒழுங்கான தகவல் கொடுக்க சொல்லுங்க சார், தமிழக அரசுலேருந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க லோக்பால் மற்றதெல்லாம் போங்க. சார்பு நிலையில நீங்க எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மாவாட்டுவாரு அஜித் பவார்லாம் சொன்னீங்களா? அந்த அஜித் பவார் எந்த ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தானே சொன்னீங்க மாவாட்டுவார் அஜித் பவார்னு. நானா சொன்னேன்? எனக்கு அஜித் பவார் யாருன்னே தெரியாதுங்க. ஃபட்னவீஸ் மாவாட்டுவார்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அஜித் பவார்னு ஒரு தலைவர் இருக்காரான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப அவர் எங்க மாவாட்டிக்கிட்டு இருக்காரு? அதான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் அடிக்கிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது பாஜக அரசாங்கம் தான். திமுக என்ன நிறைவேற்றல அப்படிங்கிறது அவரே சொன்னார். தோழர் சண்முகம் சொல்லியிருக்காரு, தோழர் முத்தரசன் சொல்லியிருக்காரு. என்ன நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்கு இன்னும் போராட்டங்கள் நடக்குது. அது செவிலியர் பணி நியமனமாகட்டும், ஆசிரியர் பணி நியமனங்களாகட்டும், அதுக்கான போராட்டங்கள் நடக்குது. அப்போ இங்கே மக்களுக்கு எது நிறைவேறலன்னு தெரியும். திமுக ஒன்றும் ஏமாத்தல, நாங்கள் நிறைவேற்றிட்டோம் பாருங்க, எல்லாத்தையும் பணியமர்த்திட்டோம்னா சொல்ல. அது இன்னும் கேப் இருக்குது, அதை செய்வோம் தான் திமுக சொல்கிறாங்க. பாஜக மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி செஞ்சுட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். ஊழல் எப்படி ஒழிச்சிங்க? கட்சியில் சேர்த்து ஒழிச்சிருக்கீங்க நீங்கள். சுருக்கமா சொல்லிடுங்க சத்யா, அவ்வளவுதானா? அதுதான். அதனால பாஜக என்ன செஞ்சிருக்கு? பாஜக இல்லைங்க, திமுக ஓடுங்க. மன்ரேகா 100 நாள் வேலை திட்டத்தில் 4034 கோடி இன்னும் தரணுங்க. இங்கே இருக்கிற ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு தரணும். அதனால மக்களுக்கு நேரடியாகவே தெரியும் யார் நம்மளுக்கு காசு தரதில்லை, யார் நம்மகிட்ட கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால இந்த கூட்டணியை பாஜக அதிமுக கூட்டணியினால் அதிமுகவுக்கு சேதம் தான் அப்படிங்கிறத அதிமுக புரிஞ்சுட்டு திருப்பி வெளியே வந்துட்டாங்க. அப்படின்னா அதிமுக நல்லது. நம்ம அதிமுக நலனுக்கு தான் பேசுறோம். எடப்பாடியாரின் பார்வை எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. திரு அக்னி, சுருக்கமா. ஒரு ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றத்தை கூட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 4.5 ஆண்டுகள் ஆச்சு. எத்தனை நாள் சட்டமன்றம் தமிழக சட்டமன்றம் கூடியிருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது, 5 வருஷம் ஆகியும் ஊரக உள்ளாட்சி தேர்தலையே இன்னும் நடத்தலை. சென்னையில் 200 வார்டில் 4-5 கவுன்சிலர் இறந்துட்டாங்க, ஏன் இது பண்ணலைன்னு சொல்லணும். ரெண்டாவது, இங்கே பேரிடர் மேலாண்மை நிதிக்கு 2022லேருந்து 23க்கு 10 கோடி, 24ல் 20 கோடி, 24-25க்கு 50 கோடி. தமிழ்நாட்டில் இந்த 80 கோடி எந்த இடத்துல? உடனே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தயாநிதி மாறன் அவர்கள் அவர் தொகுதி நிதியிலிருந்து சொல்லக்கூடாது. தமிழக அரசு இந்த 80 கோடி ரூபாய்க்கு மாநில பேரிடர் மேலாண்மை நிதி எந்த ஊரில் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அடுத்து, திரு ரகுராம் ராஜன் குழு தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை உயர்த்த போகிறோன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை முறை அந்த குழு கூடியிருக்கிறது? ஒருவேளை அந்த குழு தான் சொல்லிச்சா 9.25 லட்சம் கோடி தமிழக அரசு கடன் வாங்குங்கன்னு சொல்லிச்சா?
ஆகையினால இங்க இவங்க பேசுகிற போது சொன்னாங்க, ஏன் வந்து மேல்முறையீடுக்கு ஜெனிவாவுக்கு போனாங்கன்னு சொன்னா 30 நாளையில பதிஞ்சு கொடுக்கறவங்க 40 நாளையில அதை தள்ளுபடி பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அதனால அங்க போனாங்களா? அப்படி ஒண்ணு. இன்னொன்னு, இங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கிறது அப்படின்னு சொன்னா, நியூயார்க்ல கிழக்கு மாகாண கோர்ட்டில் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் 52 இருந்து 2025 வரைக்கும் டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக அங்க ஒரு வழக்கு தாக்கலாகி இருக்கிறது. அது யாருடைய ஆட்சியில்? அப்போ நீங்க அரசு ஊழியர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், விவசாயிகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் தொடர்ந்து நாங்கள் தான் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா, இதை எதிர்த்து நீங்க எதிர்க்கட்சிகள் போனா, அப்ப நான் கேட்கிறேன், நீங்க 2011 எதிர்க்கட்சியா இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் 40ல் 1 கூட இல்ல 2014, அப்படின்னா நமக்கு நாம திட்டம் போகிற போது எதிர்க்கட்சிகள் உங்களை அப்படி எதுவும் சொல்லலையே. சரி, ஓகே. ஆக ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமையில் ஒரு கட்சி செய்கிறது அப்படின்னா மக்கள் ஆதரிப்பு இருப்பதனால தான் செய்யறாங்க. ஓகே, பிரசன்னா மிக சுருக்கமா. மிக சுருக்கமாவா? எங்க 3 பேருக்கு இல்ல சொல்லிருக்காங்க. டைம் இல்ல, நம்ம சத்தமா பேசுவேனாரு. ஆனா பிரசன்னா என்ன விட சவுண்டா பேசுறாரு. அவர் சொல்லிட்டு அவர் அக்னி குறிப்பிட்ட ஒரு குறைவான விஷயம் சொன்னாரு. இந்த மாதிரி வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாரு. கருணேஷ் ஒரு புள்ளி வரதெல்லாம் சொன்னாரு. அதுல முக்கியமா நிலக்கரியை பத்தி சொன்னாரு. 2014 ஆட்சி காலத்திலிருந்து இந்தியாவிற்கு 90% நிலக்கரியை சப்ளை செய்யறது அதானி. அதானி யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் எந்த மாநிலம் நிலக்கரி வாங்கணும்னாலும் மத்திய அரசினுடைய நிறுவனமான கோல் இந்தியாவில இருந்தால் வாங்க முடியும். வாங்கி அப்படியே தமிழ்நாடு வாங்கியிருக்குன்னா பெருச்சாலி தின்னது நீங்கள், அங்கேருந்து கொண்டு வந்தது அதானி, இங்கே விற்றது கோல் இந்தியா. நாங்கள் வாங்கணும் அப்படின்னு எங்களை சட்டம் மூலம் நிர்பந்தித்தது வந்து பாஜக. அந்த சட்டத்தை ஆதரித்தது அதிமுக. எல்லா பிரச்சனைக்கும் அதிமுகவும் பாஜகவும் தான் காரணம். இதை மறுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஆபத்து. காணாமல் போன நிலக்கரிக்கு நான் முடிச்சேன். 2 லட்சம் டன் நான் முடிச்சேன். இல்ல 14 கப்பல்ல டைம் இல்ல, டைம் 14 கப்பல்ல வந்த நிலக்கரி காணாம போச்சுன்னு அதானி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணப்ப எஸ்பிஐ வந்து மறுத்தப்ப இல்ல இல்ல எஸ்பிஐ கொடுக்கணும்னு சொல்லி பேசினது மோடி மத்திய அரசுல பிரதம மந்திரியா இருக்கிறப்ப. கருணேஷுக்கு நினைவுபடுத்துறேன், நீங்க ஒன்ன தொட்டீங்கன்னா அது பூதாகரமா உங்களுக்கு தான் வந்து நிக்குங்க. ரெண்டாவது ஓபிசி இடஒதுக்கீடை பத்தி எல்லாம் ரொம்ப பேசினாருங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 50% உயர்கல்விக்கு வர வேண்டிய ஓபிசி இடஒதுக்கீடை கொடுக்க முடியாதுன்னு இப்ப வரைக்கும் நிப்பாட்டி வச்சிருக்கிறது பாஜக. மத்திய அரசு பணிகளில் 27% வர வேண்டிய மண்டல் கமிஷனுடைய அந்த பரிந்துரைகளை இப்ப வரைக்கும் நடைமுறைப்படுத்தாம உயர்கல்வி நிறுவனங்கள்ல வெறும் உயர் சாதியினரை மட்டுமே கொண்டு வந்து திணிச்சு பேக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு இருக்கிற இடங்கள்லாம் நிரப்பப்படாம ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை நிரப்பாம உயர் சாதியினரை மட்டும் கொண்டு வந்து நிரத்துறது பாஜக. இவங்க எதை வச்சு இங்க பேச முடியும்? ஓகே ஓகே. தேர்தல் பரப்புரையோட சாரல் வந்து இப்ப நம்ம விவாதத்திலே வர ஆரம்பிச்சது பார்த்து முடியுது. யாருடைய வியூகம் மாநில உரிமையை மீட்பதில் செல்லுபடியாகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.